ஜெயிக்கிறாப்புல தான் கேக்குறாப்புல அவரு. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா வந்து சம் பார்ட்டிஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டை போட ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி உடனே வந்து அப்ப அவ்வளவு வீக்காவா இருக்கிறாங்க விஜய் வேட்பாளர்கள்லாம். உடனே பாரு, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா அப்படிதான் வரணும். அதுதான் வந்து பார்ட்டி எப்படி கூவத்தூர்ல உட்கார வச்ச மாதிரி உட்கார வைக்க போறீங்களா பனையூர்ல? ஏங்க அவ்வளவு தூரம் ஏங்க போறீங்க? கவர்மெண்ட் ஃபார்மேஷன் லெவலுக்கு எல்லாம் கபிலம் ப்ரோ என்னமோ 60 தொகுதி 70 தொகுதி 80 தொகுதி இவங்க ஜெயிக்கிற மாதிரியும், அவங்க என்னமோ மார்ஜின்ல திமுக அதிமுக ஜெயிக்க போற மாதிரியும், அப்புறம் கூட்டணிக்காக உங்கள்கிட்ட தான் வந்து அப்புறம் நீங்க என்ன பவன் கல்யாண் மேட்ரா அப்படியே நாங்க துணை முதலமைச்சர் கொடுக்குறோம்னு நீங்க கடைசியில பேரம் பேசி உட்காந்து ஆட்சிக்கு வரலாம் பாக்குறீங்களா? அசோக் ஜி அவ்வளவு வெயிட்டேஜ் நம்ம கொடுக்கல, அவனுங்களே கொடுத்துக்கிறானுங்க. அவனுங்களுக்கு நான் இவரு சொல்றேன், அவர் கபிலன் ப்ரோ சொல்றாரு, அவர் ஏன் இத பேச வேண்டிய அவசியமே இல்லைன்றேன். டிஸ்கஷனுக்கு இது அவுட் ஆஃப் டாபிக், தேவையே கிடையாது பிரதர். இது ஒரே போட்டி தான் 0 to 2. இதுக்குள்ள வர்றதுக்கு எதுக்கு நீங்க மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல அந்த 2 பேரையே எதுக்கு வர சொல்றாருன்னு தான் கேக்குறேன் நானு. ஏன் அவ்வளவு நம்பிக்கை இல்லாம இருக்கிறியா நீ? அதுதான் கேள்வி. அவங்களுக்கு கிடையாது பிரதர். பாருங்க, அவங்க ஜெயிச்சாலுமே ஆட்டோ போட ட்ரை பண்ணுவாங்க. அது பேசிக் எத்திக்ஸ். ஓகே, அதனால அவர் சொல்லியிருக்காரு பேசிக்கா வந்து நம்ம பனையூர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன பிரச்சனை? இவங்க இறந்தாலே பனையூருக்கு வந்து அதுக்கான இது பண்ணிக்கன்னு சொன்ன ஆளுங்க இவங்க எல்லாமே பனையூர் தான். இல்ல விஜய் 2 தோத்துட்டா பனையூர்ல இருந்து வெளில ஒரு போயிடுவாரா? அப்படி நீலங்கரை போயிடுவாரு. சொல்லிருக்காரு. ஓகேவா, ஜெயிச்சா வந்துரும் சொல்லிருக்காரு. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் சொன்னீங்க ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டேன். நீங்க தான் சொன்னீங்க, பாத்துருவோம். நீங்க தானே ரஜினிகாந்த் பேசுங்க இல்ல சிஎம்ல இருந்து ஒரு எம்எல்ஏக்கு வந்தாச்சா? இப்போ இல்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். கபிலம் ப்ரோ கேட்டாரு, ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்காயா நம்பிக்கை இல்லாம இருக்கான் உங்க வேட்பாளர்கள் எல்லாம் விஜய் மேல அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்ப பிரச்சனை அதுதான். அது ஏன் அப்படி கூட்டுக்கிட்டு இருக்கான்? தயவுசெய்து பனையூருக்கு வந்துருங்க எல்லாரும் அப்படிங்கிறானே, அதுக்குதான் கேக்குறாரு. நம்பிக்கை இல்லாமலாம் இருக்கான். அவனுக்கு இந்த நட்ட கால மேலே நம்பிக்கை இருக்காது. இவன் தான் முதல்ல போவானு. மெட்ராஸ் பேசுறா. ஒரு நிமிஷம் இருப்பா இங்க பேர் அபிஸ்ல எல்லாம் பேச கூடாது. ரெட்டரா எனக்கு கோவம் வாங்கடா. ஜிப்சிக்கு மைக் குடுறேன். மைக் கொடுத்தேன். கொடுத்தீங்களா? ஓகே. கபிலன் ஏதோ பக் மாதிரி காமிக்குது, கனெக்ஷன் லாஸ்ட்னு பாத்துக்கிறீங்களா? அப்படியா? ஆமா அப்படியா? ஆமா, மேல வருது. எப்பா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஸ்பேஸ் இருக்கும்பா, கவலைப்படாதீங்க. என்ன கபிலன் இவன் நம்மள வன்மம் முன்னிட்டு இவன் எல்லாரும் மேலயும் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க காலங்காத்தால. என்ன யாரு? இந்த டுமில் தான், இந்த ஜோ மைக்கேல் அப்படின்ட்டு வன்மத்தை கக்கினா போல. இப்போ மெட்ராஸ் பையன் மேல வன்மத்தை கக்குறான். ஏய் டுமில், என்னடா உனக்கு பிரச்சனை இவங்க மேலாம்? வராதீங்கப்பா, டேய் டுமில் இங்க பேர்றா, என் ஸ்பேஸுக்குள்ள வந்தா என் ஸ்பேஸுக்குள்ள வந்தா டுமில், என் ஸ்பேஸுக்குள்ள வந்தா டுமில், நான் சொல்றதை கேள்றா. என் ஸ்பேஸுக்குள்ள வந்தா புருஷன் பொண்டாட்டி ஆனாலும் சரி, உங்க சண்டையெல்லாம் வெளில வச்சுக்கணும். புருஷன் பொண்டாட்டியாவே இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி சண்டையே வீட்டுல வச்சுக்கணும், ஸ்பேஸுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு புரியுதா? இங்க அரசியல் மட்டும்தான் பேச வேண்டும். ஓகே ஓகே, சொல்லுங்க ஜோ மைக்கேல். வணக்கம். நமக்கு தெரியாது, சொல்லுங்க. வணக்கம். ஸோ அரசியலை வந்து யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்றது நினைக்கும் போது தான் சிரிப்பா இருக்கு. அவங்க அரசியல்னா என்னன்னே தெரியாது. A to Z கூட ஒண்ணுமே தெரியாது. எத்தனை தொகுதி இருக்கு, எத்தனை பூத் இருக்கு, எதுவுமே தெரியாது. எத்தனை கவுன்சிலர் சீட்டுன்னு கூட தெரியாது. சரியா? அரசியலை நம்ம யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோன்றதுதான் இங்க பிரச்சனையே. அவங்களுக்கு வந்து அவர் சினிமா ஹீரோவா இருந்தாரு, அதனால நெதத்துலயும் ஹீரோவா தான் இருப்பாரு, அவருக்கு நம்ம ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு கவர்ச்சி கும்பல் தான் இது. நானும் தளபதியுடைய ஃபேன் தான். நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனவன் தான். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சூப்பர்னு போஸ்ட் போட்டவன் தான். ஆனா அவருடைய ஐடியாலஜி, அவருடைய போக்கு தன்மை எனக்கு பிடிக்கல. நான் வந்து அதை எதிர்க்கிறேன். ஏன்னா என் சமுதாயம் தான் எனக்கு முதல்ல. நம்மளுக்கு பிடிக்கிறது வெறுப்புறது அதெல்லாம் 2வது விஷயம். நம்ம சமுதாயத்துல அவங்க வந்தா மாற்றம் நடக்குமா இல்ல ஏமாற்றம் நடக்குமான்றதான் மேட்ரு. இவங்களால ஒரு கோயில்ல போய் சர்ச்சில் போய் கத்த முடியுது, மதுரையில கோயில்ல போய் கத்த முடியுதுன்னா அப்ப எதை அவர் வளர்த்திருக்காரு? ஒரு தப்பு தான் தொண்டை பண்றது தப்புன்னு சொல்ல தானி இல்லாத ஒருத்தர் எப்படி தலைவரா இருக்க முடியும்?
அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ சொசைட்டிக்கு த்ரெட்டுனா அது கண்டிப்பா டிவிகே தான். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் என்னுடைய போஸ்ட் ஃபுல்லாவே நான் டிவிகேக்கு எதிராக நான் போட்டுட்டு இருக்கேன். என்ன ஜோ ஒரு நிமிஷம். ஒரு கோபிநாத் ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் பேசினா பெஸ்டா இருக்கும். பேசுங்க ப்ரோ. யாரு யார் கேட்டுக்கிட்டு இருக்கேன்? கபிலன் ப்ரோ, நான் தான் கோபிநாத். சொல்லுங்க கோபி. சாரி, பிரேக் கட் ஆயிட்டு தான் உள்ள வந்தேன். சொல்லுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா எல்லா டிவி காரங்களையும் நீ வந்து எத்தனை தொகுதிக்கு ஜெயிப்ப, எத்தனை தொகுதி ஜெயிப்பேன்னு. அதுல ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குது, அதுல ஒரு செப்பரேஷன் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிவிகேலயே ஒரு உலகமாக போஸ்டர் ஒருத்தர் இருக்கான் எட்வின்னு. அவனை ஃபாலோ பண்றவங்க கிட்ட கேட்டா மட்டும்தான் அவன் வந்து எத்தனை கான்ஸ்டிடுவன்சி தொகுதின்னு சொல்லுவான். அதை பத்தி தெரியாதவங்க கிட்ட போய் போகாதவங்களுக்கு வைக்கிற மாதிரி எத்தனை தொகுதினா அவனுக்கு சொல்ல தெரியாது. டிவியில பார்த்த 20% மட்டும்தான் அவனுக்கு தெரியும் கண்ணில். அவன்கிட்ட 10 தொகுதின்னுவான், 17 தொகுதி. டிவியில் ஒருத்தன் சொன்னான் பாருங்க, மெஜாரிட்டிக்கு எத்தனை தொகுதி வேணும்னா 17 தொகுதியில் எங்க தளபதி ஜெயிச்சுருவாருன்னு. அந்த கதை தான் போகும். அதனால கேட்கறதுக்கு முன்னாடி நீ எட்வினை ஃபாலோ பண்றியா இல்லையான்னு கேளு. எட்வினை ஃபாலோ பண்ணா அவன் சொல்லிடுவான் 140 150. அவன் எட்வினை பத்தி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து தெரியாது 10 தொகுதி கூட. இல்ல கோபி, எனக்கு நான் வந்து அவன் எப்போ வந்து டிபி எல்லாம் மாத்திட்டு அவன் மொத்தமா போனானா, நம்ம ஓடுறவனை முதுகுல அடிக்கிற பழக்கம் கிடையாது. நம்மளை நோக்கி வர்றவனை நெஞ்சில் அடிச்சா ஓகே ரைட்டு. அவன் ஓட்டான், இப்ப அவனை தூக்கிட்டு அவனை சுத்தினாதான் அவனை நான் உதைப்பேன். இப்ப அவனை தூக்கிட்டு இவனுக்கு சுத்துறானு இல்லையா, நீ அவனை ஃபாலோ பண்ணிருக்கியா இல்லையா நம்ம கேட்டோம்னு வச்சுக்கலாம், நம்ம அவனுக்கு நம்ம மைலேஜ் கொடுக்குற மாதிரி. யாருக்கு? எட்வினுக்கு. இப்ப நான் அவரை விட்டேன், அவருடைய குருநாதரை பிடிச்சிக்கிட்டேன். அப்பா டேக்கர் ஒருத்தர் இருப்பார்ல, அப்பா டேக்கர் அவேக்கன். அந்த அப்பா டேக்கர் அவேக்கன் அவரை யாரா கீழே டேக் பண்ணி விடுங்க. நான் அதுக்காக போஸ்டர் தனியாக வச்சிருக்கிறேன். நான் இப்போ ஆல்ரெடி நான் ஒயிட் பியரு, மொசகுட்டி, மெட்ராஸ் பையன், ரெட் டிராகனுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ண சொன்னா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நான் இறக்குறேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு தனி போஸ்டர். ஏன்னா கோஸ்ட்டுக்கு மட்டும்தான் போஸ்டர் அடிப்பீங்களா, ஏன் ஸ்பீக்கருக்கெல்லாம் கோஸ்ட்டுக்கெல்லாம் அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு எந்திரக்கூடாது இல்ல. மாமன் பேர் விட்டு போச்சு, மச்சான் பேர் விட்டு போச்சு, அது விட்டு போச்சு. அதனால அதுக்காக ஒரு தனி போஸ்டர் ஒன்று அடிச்சு வச்சிருக்கிறேன், இறக்குறேன். அடுத்தது என்னன்னா, அடுத்தது சொல்லுங்க. அதான் அவர் ஒரு இன்டர்நேஷனல் போஸ்டர். அவரை பத்தி பேசாம கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ட்ரம்ப்னா வருவாருன்னா நாளைக்கு வந்துங்க நம்ம நாள். நாளைக்கு வந்து டிவிக்கு நாள். எல்லாரும் தயவு செஞ்சு காலையில எங்களுக்கு நாங்க 2 கோரிக்கை வைக்கிறோம். நாளைக்கு விஷயம் ஒண்ணு, உங்க வீட்டு வாசல்ல ஒரு பக்கத்துல என்ன கோலம் போட்டாலும் முட்டை ஒண்ணு வரைஞ்சு விட்டுருங்க. ஒண்ணு. இது வந்து போட்டோ எடுத்து, கோலத்தை மட்டும் போட்டோ எடுத்துட்டு காலையில 6 மணிக்கு போட்டுருங்க. ஒண்ணு. 2வது, காலைல எல்லாரும் வரும்போது ஒரு 1/4 லிட்டர் பால் இல்ல ஒரு 1/2 லிட்டர் பாலோட வந்துருங்க ஸ்பேஸுக்கு. கபிலம் வணக்கம். கபிலம் வணக்கம். உங்களுக்கு உண்மையாவே நீங்க அவேக்கன்ட்ட நார்மலா பேச போறீங்களா? கூப்பிட்டா வருவாரு, ரொம்ப நல்ல ஒரு பேசணும். இல்ல நான் நார்மலா தான் பேச போறேன். நான் ஏங்க அவர் வரைக்கும் நான் திட்டி இருக்கேன், மரியாதை குறைவா அதை பேசிருக்கேன். இப்ப கூட அவருக்கு இல்ல ஜெனரலா உங்களுக்கு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு நார்மலா பேசுறீங்கன்னா நான் இப்பவே அவர் டேக் பண்ணி இப்ப அவர் தெரிஞ்சு தானே நார்மலா தான் உண்மையிலேயே நான் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் பேசுவாரு. ஓகே நோ ப்ராப்ளம். யாரும் இங்க பேச மாட்டாங்க. நான் மட்டும் கிளம்புறேன். ஓகேவா? ஏய் ஒருத்தர் விஐபி வரேன்றாரு, இந்த நேரம் வந்து போறேன்ற டுமில. உங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்றாலியா அவேக்கன்? டுமில அவேக்கன் வராரியா? அவேக்கன் யாரு அவரு தெரியாது? இருங்க நானு இல்ல இருங்க ஒரு நிமிஷம். டுமில நீ இருடா எப்பா, நீ இரு போ, ஏதோ ஒன்று இஷ்டம்டா, இருடா ஒரு நிமிஷம். அவேக்கன் இங்க பாருங்க, நீங்க இங்கதான் இருக்கீங்க லிசனர்ல. அபவுட் யூ, உங்களை பத்தி தெரியும். நீங்களும் நிறைய சபையில வந்து பேசியிருக்கீங்க. நம்மளும் நம்ம ஜென்ரலா தான் பேசியிருக்கோம். மெனி ஸ்பேசஸ் நம்ம ரெஸ்பெக்டா தான் பிஹேவ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் டே தானே, நாளைக்கு நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருப்போம். திஸ் இஸ் யுவர் ஃபைனல் டே. ஸோ ஒரு கிறிஸ்பியா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா, யூ ஆர் நாட் ரெடி டு ஸ்பீக் வித் திஸ் பீப்புள். ஐ நோ தட் வெரி வெல். அதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, அதெல்லாம் ஓகே. பட் எனியோ லாஸ்ட் டே அவங்களும் ஒரு சின்ன விஷயம் தான், யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. மேல கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கோபி டுமில் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. I just want to make some promises. I won't teasing. Okay, I want to clarify something. That's only. Awaken, can you hear me? Indu, good morning. நல்லா இருக்கீங்களா? பிஸி
I am very fine. How are you guys சாரியா, all? தேங்க்யூ கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு. சாரி, ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணுங்க. சும்மா ஜென்ரலா இவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்துருங்க, தப்பா எடுத்துக்கூடாது. சி எவ்ரி ஒன் இஸ் ஈகர்னஸ் கிண்டர் பண்ணது தானே இப்போ இந்த ஒரு 10 டேஸ் இருந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஐடியா தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க பேசுங்க. அவர் கபிலன் உங்களுக்கு தெரியும், ஐ நோ தட். கிண்டர் கார்டன் இங்க பாரு, கொஞ்ச நேரம் நீங்க டுமில வேணா கீழே இறக்கி விட்டுருங்க கபிலன், பிகாஸ் யூ வில் ஸ்பாயில் தட் ஹார்மோனி. அவர் கொஞ்சம் 10 மினிட்ஸ் தானே, அப்புறமா வரட்டும். டுமில் கொஞ்ச நேரம் லிசனர், நான் பேசிட்டு வரேன். அவேகன் சார். சார் வணக்கம் சார். பேசுங்க நீங்க. சார் வணக்கம், கபிலன் பேசுறேன். சொல்லுங்க. நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் தெரியும். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன சார்? நாளைக்கு வந்து என்ன ப்ரெடிக்ஷன் சார்? ஃபைனல் ப்ரெடிக்ஷன் என்ன சார்? நாளைக்கு எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? சொன்னேன் போல் இருக்குல்ல, என்னோட எஸ்டிமேட் வந்து 150 to 215. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், ட்வீட்லயும் போட்டுட்டேன். யார் 150? தாவேகா 150ல இருந்து 215 சீட்டு. 215? ஆமா. ஓகே ஓகே சார். மத்தது டிஎம்கே ஏடிஎம்கேலாம் சார்? அதிமுக அலையன்ஸ் வந்து 20க்கு கீழே இருக்கும், பாக்கி திமுக. அதிமுக அலையன்ஸ் கூட்டணி 20க்கு கீழே இருக்கும், 25க்கு கீழே இருக்கும், பாக்கி திமுக நம்பர் 2ல இருக்கும். ஓகே. திமுக மேல போக தாவேகா கொஞ்சம் கீழே இருக்கும். 150னா திமுக இன்னும் கொஞ்சம் மேல இருக்கும், 160னா கொஞ்சம் கீழே போகும் திமுக. என்டிஏ கூட்டணி 20-25 கீழே தான் இருக்கும். இல்ல சார், இப்ப 234 தொகுதியில அதிமுக சாரி தாவேகா வந்து 170ல இருந்து 215 தொகுதிக்குள்ள ஜெயிக்குன்றீங்க. 150ல இருந்து. ஆமா. ஸ்டார்டிங் அந்த ரேஞ்ச் தான் கபிலன், 150 தான். 150னா ஷேர் ரேட் வந்து செகண்ட் டிஎம்கேவா? கேளுங்க. என்டிஏ 25, தாவேகா 150னா 175 வருது, கரெக்டா? 175ல பேலன்ஸ் 25 + 34 59. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கா வச்சுக்கலாம். திமுக 59, என்டிஏ 25, தாவேகா 150. தாவேகா 160 போச்சுன்னா 2 பேரும் கொஞ்சம் கீழே போவாங்க. திமுக ஒரு 2 சீட் கீழே போகும், என்டிஏ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கீழே போகும். தாவேகா ஏற என்டிஏ ஜாஸ்தி கீழே போகும், திமுக கொஞ்சம் கீழே போகும். திமுக நம்பர் 2ல இருக்கும். 100% சார் இது? 100% கேரண்டியா யாரும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது கபிலன். ஒரு 50%. ஒரு பர்சன்டேஜும் சொல்ல முடியாது. இந்தியால ஒரு போலுக்கும் ஒரு போஸ்டருக்கும் கேரண்டியே கிடையாது. மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு தான். அது கூட அதிமுக சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஜெயலலிதா அந்த அம்மா சொன்னதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப எனக்கு என்னன்னா சார், இன்னொரு டவுட்டு. இப்போ இந்த இனிமேல் பர்சன்டேஜஸ் இந்த மாதிரி வந்து ஓட்ஸு இதெல்லாம் இனிமேல் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி பிடிக்க முடியும், கரெக்டுங்களா? ஆமா. இப்போ என் கேள்வி என்னன்னா, ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து சிஎம் ஆனாரு, துணை முதலமைச்சராக வந்து பவன் கல்யாண் ஆனாரு. அந்த மாதிரி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் டவுட்டு தான். அப்போ சாலிடா தனிப்பெரும்பான்மை. ஆமா. டிவிக்கே தனிப்பெரும்பான்மை வாங்கிரும். இப்ப சப்போஸ் அந்த 150 டவுன் ஆச்சுன்னா கேக்குறாருங்க அவைக்கு, அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல? இப்ப அதுக்கும் ஒரு ஆப்ஷன். 150 140 ஆனா திமுக ரைஸ் ஆகும், அதிமுக கம்மியா ரைஸ் ஆகும். அதிமுகவோட ஃபால் ஜாஸ்தி இருக்கும், ரைஸ் கம்மியா இருக்கும். திமுகவோட இப்ப தாவேகா கீழே போக திமுக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதிமுக சார் ஒரு சாரி ஃபார் இன்டரப்ட். ஆக்சுவலி சென்னை ஏரியால வந்து டிவிகேக்கு அதிகமா ஓட்டு விழும், சென்னை ஏரியா வந்து டிஎம்கே கோட்டை ஸோ அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலகட்ட தேர்தலில் இருக்கு அப்படி. இப்ப சென்னை ஏரியால இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து தாவேகா முன்னிலை வருமா, அதிமுக முன்னிலையில வருமா? தாவேகா தான் வரும். அதிமுகக்கு வந்து ஒரு சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு சீட்டு கூட வர வாய்ப்பு இல்லை இன்னி தேதிக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கேள்வியே கபிலன், நீங்க அதை சரியா அவர் இன்னும் சொல்லுவாரு.
100 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க தாவேக்கா. இப்ப அதுக்கு ஒரு 18 சீட்ஸ் தேவைப்படுதுன்னா அப்ப யாராவது துணை முதலமைச்சரை ஒத்துக்கிட்டு அவரு ஹங் அசம்பிளி பண்ணுவாரான்னு கேக்குறாரு கபிலன். இததான் அது நான் வந்து மாதிரி சந்திரபாபு நாயுடு மூலமா நான் இப்படி கேட்டேன். அப்படிதான் அதை டைரக்டாவே இவருக்கு கொஸ்டின் வச்சு அப்படி சொல்றாரு. இப்ப டவுன் வர இப்ப இவங்களுக்கு ஒரு ஸ்டாப்பேஜ் இருக்குல்ல, ஒரு பிலோ பார்ல வந்துட்டாங்க, ரிசல்ட் முடிஞ்சிருச்சு, அப்போ ஒரு 100 வந்துருச்சு டிவி கேக்குன்னா சம்வேர் ஹி வில் பிக்கப் ஃபார் ஹேவிங் இருக்கலாம். அலைன்ஸ். அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தா கவர்னர் அவர் தான் கூப்பிடுவாரு கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு ட்ரை பண்ண கோலிஷன் கவர்மெண்ட். ட்ரை பண்ணலாம் சார். கொண்டாடி தான் சொன்னீங்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்க. இல்ல அவரு சொன்னது என்னன்னா ப்ரீவியஸா கொண்டாடி சொன்னாரு, இல்ல அது துணை முதலமைச்சர் பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க. பட் உங்களோட பாயிண்ட்டுக்காக அதை ஆன்சர் பண்ணிருக்காரு. பட் அவர் வந்து 150 ரேஞ்சிலே ஆரம்பிக்கிறார் கபிலன். கீழே வராது. அவிகன் சார், வாட் அபௌட் அவிகன் சார், வாட் அபௌட் கொங்கு பெல்ட்? கொங்கு பெல்ட்லயும் விஜய் தான் லீடிங் மாதிரி இருக்காரு. அங்க ஏடிஎம்கே இல்ல சார் அது பெல்ட். ஆக்சுவலி சென்னை வந்து டிஎம்கே பெல்ட்னா கொங்கு வந்து ஏடிஎம்கே பெல்ட் இல்லையா? ஏடிஎம்கே ஃபைட்ல இல்ல. ஓ ஓகே. இந்த ராம்நாடு இந்த சைடு சார், இந்த மதுரை சைடு அந்த சைடுலாம் சார் எல்லா சைடுலயும் டிவிக்கே தான் லீடிங். சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், பர்சனல் டவுட். ஏன் தொகுதி சார் கடலூர் மாவட்டம், யார் சார் ஜெயிப்பா? கடலூர் நான் தானே சொன்னேன், எல்லா இடத்துலயும் விஜய் தான் லீடிங்ல இருப்பாரு சார். என் தொகுதி காட்டுமன்னார் கோவில் சார், யார் சார் ஜெயிப்பா? காட்டுமன்னார் கோவில்ல வந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அந்த இது சொல்லிங்களா ப்ராபபிலிட்டியா காட்டுமன்னார் கோயில்ல ஒரு அது ஓகே, அது ஓல்ட் ஸ்டோரியா இருக்கும். பட் அகைன் கேன் யூ அந்த ஷீட்ல ஏதாவது இருந்தது நான் பார்க்க முடியுமா? கடலூர்ல பன்ருட்டி, காட்டுமன்னார், வடலூர். பன்ருட்டி தொகுதியில வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப டைட் ஃபைட் அதிமுக தாவேகா. ஓகே ஓகே. அப்படியே வடலூர் காட்டுமன்னார் கோயில், குறிஞ்சிப்பாடி. வடலூர் வந்து குறிஞ்சிப்பாடி தொகுதியில வருது. குறிஞ்சிப்பாடியில வந்து திமுக வர்சஸ் தாவேகா ஃபைட். திமுகவோட எம்எல்ஏ கொஞ்சம் நல்லா செல்வாக்கு இருக்கு. ஓகே, வந்து அவங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. யார் சார் அவங்க வேட்பாளர் பேர் ஏதாவது தெரியுங்களா சார்? இல்ல திமுகல இருந்து இருக்காரு, எம்ஆர்பியோ யாரோ இருக்காரு. பட் தாவேகா வந்து விஜய் தான், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது வந்து விஜய். காட்டுமன்னார் கோயில் சொல்லவே இல்ல சார். காட்டுமன்னார் கோவில் தாவேகா வின் பண்றாருன்னு சொல்லுங்க. டிவிகே எட்ஜ் இருக்கலாம். விசிகா. ஆமா இல்ல சார், விசிகா இல்ல டிவிகே. கபிலன் ப்ரோ மதுரை கிழக்கு கேளுங்க. கபிலன் ப்ரோ எங்க தொகுதி? அவைக்கன் சார் மதுரை கிழக்கு கேக்குறாப்புல, அவர் மதுரைக்காரரு. இல்ல மதுரை கிழக்குல யாரோ ஒரு மினிஸ்டர் நிக்கல, அதை சொல்லியே சொல்லுங்களேன் வேணா, அவர் டக்குன்னு கிளிக் ஆகும். மதுரை எல்லா சீட்லயும் டிவிகே தான் லீடிங். திருப்பரங்குன்றம் ஒரு தொகுதி கஷ்டம் டிவிகேக்கு. சார் இன்னொரு டவுட் சார், திருவாரூர்ல யார் சார் ஜெயிப்பா? டிவிகே திருவாரூர்ல. கபிலன் ப்ரோ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் ப்ரோ. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கொளத்தூர் எங்க மாமா ஏரியா. கொளத்தூர் வந்து டிஎம்கேக்கு தான் கொடுத்திருக்கேன். அந்த சீட் வந்து ரொம்ப போல் பண்றாங்க. ப்ளீஸ் யாரும் இன்டரப்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரா இல்ல சார் வெயிட் பண்ணுவாரு. கபிலன் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. 4 பேர் சேர்ந்து கேட்டா சரி வராது. நீங்க சாரி சார் கபிலன் ப்ரோ நான் மட்டும் ஒரு 4-5 ஏரியா கேட்டு போறேன். சித்தப்பா ஏரியா, பெரியப்பா ஏரியா. இல்ல ரிகான் ப்ளீஸ் சரிங்க, பெரியப்பா ஏரியா மட்டும் கேட்டு போறேன். பெரியப்பா ஏரியா மட்டும் கேட்பாங்க. சொல்றதை கேளுங்க ரிகான். கேட்பாங்க பெரியப்பா ஏரியா. கபிலன் ப்ளீஸ் கபிலன் ரிகான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் ப்ளீஸ். அவர் 10 நிமிஷம் தான். ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு கொடுங்களேன். சேப்பாக்க எங்க பெரிய பேரை மட்டும் கேட்டு போயிடுறேன். அவ்வளவுதான், இனிமே கேட்க மாட்டேன். சேப்பாக் சொல்ல முடியாது சார். சேப்பாக்க ஏரியா சார், எங்க பெரியப்பா ஏரியா. சொல்ல முடியாது. சரி ஓகே சார், பாருங்க ரிகான். கபிலன் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் தான் அவர் பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. தமிழரசன் நீங்க உங்களுக்கு ஏதாவது தொகுதி கேட்க வேண்டியது இருக்கா? எனக்கு இருக்கு ப்ரோ. ப்ரோ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரை தனி தொகுதி, இதுல யார் ஜெயிப்பாங்க? டிவிகே ப்ரோ. அங்க வந்து டிவிகே வேட்பாளர் பேர் சொல்ல முடியுமா? இல்ல வேட்பாளர் பேர்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. இல்ல இத நான் ட்ரை பண்ணிட்டேன் தமிழரசன். இத நான் ட்ரை பண்ணிட்டேன். அவருக்கு என் தொகுதியிலும் தெரியல. அவர் மொத்தமா கட்சியா சொல்றாரு அவரு தமிழரசன். புரிஞ்சுக்கோங்க. கும்பகோணம் கேட்டு சொல்லுங்க கபிலன்.
சார் கும்பகோணத்துல யார் ஜெயிப்பாங்க கேக்குறாரு சார் எம்ஜிஆர். டிவிகே தான் ஜெயிப்பாங்க. டிவிகே தான். ஓகே சார். கபிலன் ப்ரோ ஆர்கே நகர் தொகுதி. கபிலன் ப்ரோ இப்படி நீங்க ஒண்ணொண்ணா கேக்குறீங்க. 234 தொகுதி யார் சார் ஜெயிப்பாங்க? இல்ல ரிகான் ப்ளீஸ் ரிகான், நான் கெஞ்சி கேக்குறேன் ரிகான். கபிலன் ப்ரோ ஆர்கே நகர் தொகுதி மட்டும் கேட்டு சொல்லுங்க. டிவிகே தான், ஆர்கே நகர் டிவிகே தான். ஓகே சார். அது தெரியும். அவர் வில்சன் அவர் ரொம்ப க்ளோஸ் இவருக்கு தெரியும். அது தெரியும். எனக்கு யாரும் don't put last warning to you, don't put words in my mouth. Okay வா? No, I don't put your mouth. Sorry யாரோ சொன்னாரு, ஒரு சைடு கமெண்ட் அடிச்சாரு. கபிலன் உனக்கு தெரியும் எனக்கு சைடு கமெண்ட் அடிச்சா பிடிக்காது. சாரி எனக்கு தெரியும். நீங்க சாரி கேக்குறீங்க சார். ஒரு நிமிஷம் எல்லாரும் சக்கரவர்த்தி சார் ஒரு நிமிஷம் இருங்க. Everybody please silent. மூமெண்ட் யாராவது சைடு கமெண்ட் அடிச்சா நான் வாட்ட இறங்கி கிளம்பிட்டே இருக்கேன். ஐயோ சார் இருங்க சார், நீங்க இருங்க சார். சார் 20 என் ஸ்பேஸ்ல எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமா நான் வந்து என்னோட மைக் ரிக்வெஸ்ட் 30 ரிக்வெஸ்ட் வரைக்கும் பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்பதான் சார் 21 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு சார். சோ எவ்ரிபடி வாண்ட் டு ஆஸ்க் ஒன் கொஸ்டின். சோ கோச்சிக்காதீங்க, நான் ஒவ்வொருத்தரா பேசுறதுக்கு அப்புறம் கீழே இறக்கி விடுறேன். நான் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன் ருட்டீனா. கோச்சிக்காதாங்க. மெட்ராஸ் பையன் மொசகுட்டி மெட்ராஸ் பையன் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி கேட்டிருக்கேன். ரெட்ராகன் நீங்க கேட்டீங்க, கோர்ஸ்ல கொடுத்து உட்கார வச்சிருக்கேன், மூடிட்டு உட்காந்துருக்கணும். ரெட்ராகன் உங்க மெட்ராஸ் பையன் நீங்க கேளுங்க. மெட்ராஸ் பையன் கேக்குதா? இல்ல அவருக்கு வேற யாருக்காவது கொடுங்க. ஓகே, அடுத்து நான் மைக் கொடுக்குறேன். வெயிட் மினிட். ஜிப்சி கோஸ்ட் கொஞ்சம் வாங்கிக்கங்க. ஐயோ இப்பதான் சொன்னேன் 32, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ 32 போயிடுச்சு. பால்ஸ் வந்திருக்காரு. கபிலன் ப்ரோ எங்க இருக்கீங்க? 40 கிட்ட காட்டுது, 32 அதேதான் ப்ரோ இருக்கீங்களா? 37 போகுது, 37 போகுது, 38. ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க சார், என்னுடைய ஸ்பேஸ் ரெக்கார்டே பிரேக் ஆகுது. அவேக்கன் சார், யூ ஹேவ் a great blessing from God சார். இல்ல நான் ஒரு அவுட்லயர் போஸ்டர், அதனால மக்கள் சார் இன்னொரு 10 நிமிஷம் சார். சார் 10 நிமிஷம் சார். அவேக்கா சார் போன டைம் இப்ப நீங்க எங்க தொகுதியில சொன்னீங்க டிவிகே ஜெயிப்பாங்கன்னு. போன டைம் யார் சார் எங்க தொகுதியில ஜெயிச்சது? என்ன தொகுதிங்க? ஊத்தங்கரை தனி தொகுதி. இல்ல தெரியாது, எனக்கு யார் ஜெயிச்சான்னு தெரியாது. செக் பண்ணோம் சார். இது என்ன சார் தமிழரசன் நீங்க வந்து உங்களோட தொகுதி 2026க்கு கேட்டுங்க. போனதாட்டி முந்தனதாட்டிலாம் எராடிகேட்டட், அதை ஸ்வீப்ல முடிஞ்சு போச்சு. நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த ஸ்பீக்கர் இருக்காங்க தமிழரசன், அதை புரிஞ்சு நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தருக்கா மைக் கொடுக்குறேன் ப்ளீஸ். கோஹோஸ்ட் ஸ்லாட் கம்மியா இருக்கு, அதனால தான் நான் கீழே எடுத்து இறக்கி விடுறேன். பால்ஸ் நீங்க டக்குன்னு கேட்டுருங்க. பால்ஸ் வணக்கம் பிரதர். உண்மையிலேயே ப்ரெடிக்ஷன் வேக்கண்ட் பயங்கரமா இருக்கு சார். இப்ப நான் சேலம் மாவட்டம் சார். இப்ப அந்த ஏரியா எப்படி சார்? சேலம்ல சார் என்ன क्वेश्चनங்க? அவர் சேலத்துல இருந்து வராருன்னு சொல்றாரு சார். சேலத்துல இருந்து அவர் क्वेश्चन கேக்குறாரு. சேலத்துல எங்க பால்ஸ்? என்ன அவரோட வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. அதான் நான் ட்ரான்ஸ்லேட் பண்றேன் சார். நான் ட்ரான்ஸ்லேட் பண்றேன். பால்ஸ் கேளுங்க. சரி ப்ரோ, நான் கேட்கலாமா? கேட்டீங்க. அவர் பால்ஸ் ஏதோ மைக் ஆன் பண்றாரு. சேலம் மாவட்டம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். சேலம் பெல்ட் எப்படி வரும்? சேலம்ல வந்து சேலம் வடக்கு விஜய், சேலம் தெற்கு விஜய், ஓமலூர் விஜய், ஏற்காடு விஜய், எடப்பாடி அதிமுக, வீரபாண்டி எடப்பாடி அதிமுக, வீரபாண்டி அதிமுக. ஓகே, ஆத்தூர் தொகுதி டிவிகே மைல்ட் எட்ஜ் ஓவர் அதிமுக. கங்கவள்ளி வந்து அன்டிசைடடு. அப்புறம் வேற என்ன தொகுதி பாக்கி இருக்கு தம்பி? சேலம் மேற்கு வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டு, டிவிகே வர்சஸ் பாமக. வந்து பாமக ஜெயிச்சிருக்கும், ஆனா ரெண்டாவது பாமக வந்ததுனால அங்க ஓட்டு கொஞ்சம் டிவைட் ஆகி தாவேக்காக்கு பெனிஃபிட் வரலாம் சேலம் மேற்குல. ஆனா சேலம் மேற்கு வந்து அதிமுக பாமக தான் ட்ரெண்டிங்கா இருந்தது. விருதாச்சலம் இல்ல ஒரு நிமிஷம் கபிலன், ஒரே செகண்ட். இப்ப சேலத்தை பத்தி சொன்னதுனால சேலம் பத்தி அடுத்த கேள்விகள் வேண்டாம், தவிர்த்து விடவும். டைம் கொஞ்சம் சேவிங் பண்ணிக்கலாம். சேலம் பத்தி கேட்டவங்க அனைவரும் கேட்டுக்குங்க. 11 தொகுதியும் கவர் பண்ணிட்டார். வேணா அவரு இதை வச்சு அடுத்தது மாவட்டத்துக்கு போயிடுங்க. இப்ப விருதாச்சலம் கேட்டிருக்கிறாரு அவேக்கன். மிஸ்டர் இவங்க நிக்கிறாங்கல்ல தேமுதிக, அவங்க தலைவர் அவரோட கோட்டையை தகர்த்துட்டார். வந்தது இனிஷியலி திமுக அலையன்ஸ்ல லீடிங் வந்தது, அப்புறம் தாவேகா.
இல்ல அங்க நான் போல எங்கிட்ட டேட்டா கம்மியா இருக்கு. கன்னியாகுமரிக்கு அவர் போல விட்டுருங்க. அடுத்த தொகுதி ஜெய்ஆகாஷ் யாரோ ஒருத்தர் ட்ரை பண்றாரு. ஜெய்ஆகாஷ் டக்குனு கேளுங்க. கிறிஸ்பியா வச்சிருங்க ப்ரோ. நாளைக்கு நீங்க எப்போ ப்ரோ ஃப்ரீ? இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. இது தேவையில்லாத 24/7/365 ஃப்ரீ தானா? இல்ல சார், அவர் என்ன அர்த்தத்துல கேக்குறாருன்னா, நாளைக்கு வருவீங்களா, நாளைக்கு போல் நடக்கும்போது நாளைக்கு ஸ்பேஸ் ட்வீட் போடுவீங்களான்னு கேக்குறாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு பார்க்கலாம் எவ்வளவு பிஸியா இருக்கோம் நாங்க. இப்போ வந்து தாவேகா நல்ல லீடிங்ல வந்தது, இல்ல ஒரு 60 70 80 வந்தது லீடிங்ல வந்ததுன்னா நான் பிஸியா இருப்பேன் ரொம்ப. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு போடுவாங்க. இப்ப தாவேகா வந்து 50 சீட் கிராஸ் பண்ணலன்னா ஃப்ரீயா இருப்பேன். என்ன சார் போடுவாங்க நிறைய பேர்? அண்ணா இங்க பாருங்க தம்பி ஹரி, ஒரு நிமிஷம் இருங்க. அவர் சொல்றது எங்களுக்கு சரியா கேட்கல. சாரி சார், கொஞ்சம் ஒரு தாட்டி சொல்லிடுங்களேன். என்ன சொல்றேன்னா, தாவேகா 50 சீட்டு கீழே இருந்தேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். ஓகே, தாவேகா 50 சீட்டுக்கு மேல வந்தது, 100 வந்தது, லீடிங்ல வந்ததுன்னா நான் ரொம்ப பிஸியா இருப்பேன்.